வெளிச்சமானவரே ஸ்தோத்திரம் என்று நாம் இந்த புதிய நாளில் தொடங்குவோம். ஏசாயா 60:20 வாசிக்கும் போது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கும். இப்பொழுது சூரியனாலே கிரகணங்கள் உண்டாயிருக்கிறது, கார்மேகம் சூரியனை மறைக்கிறது, அதனால் நமக்கு போதுமான வெளிச்சம் கிடைப்பதில்லை, சூரிய வெளிச்சமும் மங்கி போகிறது. நாம் கர்த்தருடைய நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும் போது கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அங்கே சூரியனை அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. நம்முடைய கர்த்தரே ஜோதிகளின் பிதாவாகிய இருக்கிறார். அவரிடத்தில் வேற்றுமையான நிலை ஏதும் இருக்காது. பரலோகத்திலே நமக்கு மிகுந்த சந்தோஷமும் மிகுந்த ஆறுதலும் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணமான சந்தோஷமாயிருக்கும், பரிபூர்ணமான ஆறுதலையும் அங்கே நாம் பார்க்கணும். ஆகவேதான் அங்கே சூரியன் வெளிச்சம் இருக்கும். அந்த சூரிய வெளிச்சத்தை போல நம்முடைய கர்த்தரும் வெளிச்சமாய் மகிமையாய் இருப்பார். அங்கே நாம் வாசம் பண்ணுவோம். ஆமென்.